ரெஜினா சொல்கிறாங்க, கூப்பிட்டு பேசுகிறாங்க சேகர்கிட்ட. இங்கே பாரு, உண்மையை சொல்கிறதுக்காக 2 பேரும் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா இல்லை, உண்மையை அவள் சொல்ல வந்தால் நான் தான் சொல்ல விடாமல் தடுத்துட்டேன்ல, ஏதோ பணம் தான் கேட்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உண்மையை சொல்ல நான் விடமாட்டேன். நான் தானே உங்களுக்கு குழந்தைய கொடுத்தேன், அது எப்படி உண்மையை சொல்ல விட்டுருவேன்? இங்கே பாருங்கள், 2 பேர்கிட்டையுமே சொல்கிறேன், ஏதாவது சொன்னீங்க என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. என்ன தனம், சேகர் இங்கே வருவார் நீ நினச்சி கூட பார்க்கல, எல்லாம் எங்கள் பிளான் தான். கரெக்டாக வந்தாரா? ஒழுங்காக கூட்டிகிட்டு போயிடு இவளை அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. நீ வா தனம் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி சேகர் இழுத்துட்டு போகிறாரு. இங்கே பாருமா ரெஜினா அம்மா, இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் குழந்தைய பிரிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக முத்தலக்கிட்ட இந்த உண்மையை நான் சொல்ல தான் போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக சொல்லிகிட்டே போகிறாங்க. அப்படியே சேகர் இழுத்துக்கிட்டே போகிறாரு. அஞ்சலி பயங்கர கோவமாக கத்திட்டு இருக்காங்க. என் குழந்தையே நான் கத்த அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. என்னோட குழந்தை, என் குழந்தை மீனாட்சி, என் குழந்தைய அவங்க எதுக்காக தூக்கிட்டு போகிறாங்க, அம்மா விட்டு எதுக்காக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கத்துறாங்க. நீ எதுக்கு இப்போ இப்படி கத்திட்டு இருக்க? ஏற்கனவே குழந்தைய பிரித்து குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. வீடு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது, அந்த குழந்தை ஏதாவது பண்ணிடுவே நீ அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாதுமா, இன்றைக்கி எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே அந்த குழந்தை தான். அந்த குழந்தை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் இந்த வீட்டில் இருக்கேன். இல்லை நான் எப்பயும் இந்த வீட்டை விட்டே போயிருப்பேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. எனக்கு மீனாட்சி வேணும், இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு மீனாட்சி பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ரெஜினா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஏலகிரி போயிட்டுருக்காங்க. போகும்போது ஸ்வேதா சொல்கிறாங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது, ஐயோப்பா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறுத்துங்க, அங்கே இளநீர் விற்கிறாங்க, அதை நம்ம வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து 5 இளநீர் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க. கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம், இவங்கள மாதிரி சின்ன கடை வச்சுருக்கவங்ககிட்டலாம் நம்ம பேரம் பேசவே கூடாது. என்ன ரேட்டாக இருந்தாலும் நம்ம கொடுத்துடலாம், கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தால் கூட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. சரிம்மா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. எல்லாருமே இளநீர் குடிச்சிட்டு அப்படியே பார்க்குறாங்க. மாங்காய் ஃபுல்லாக மாமரத்தில் தொங்குது, அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு அந்த மாங்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்குறாங்க. ஐயோ அதை போய் எப்படி எடுக்க முடியும், அந்த மாதிரி இன்னொருத்தவங்க மாங்காவை எடுத்தால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்கிறாரு. வாங்க போகலாம் அப்படின்னு.